ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினச்சிறேன். நான் எந்த லாஸ்ட் வீடியோவில் ஈட் வ்ளாகில் சொன்னேன்னா செஞ்ச கறீஸ் எல்லாம் நான் அதில் சேர்க்கல, நான் வேறையோ சேர்க்குறேன் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாகவே செஞ்ச கறிகள் மட்டும்தான் நிற்கிறேன். இதில் வேறையாக கறியெல்லாம் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அதுலேயும் பார்த்துக்கொள்ளும் அவசரமாக பார்க்குற டைமுக்கு. இதில் என்ன கறி என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்தா அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அதில் பார்த்துக்கொள்ளும். களியக்கறியை முதல்ல செய்கிறதுக்கு களியக்கறிக்கு ஒரு பெரிய பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா வெண்டாயிலெல்லாம் போட்டு பிரட்டி எடுக்கிற மாதிரி. அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயிலை ஊற்றிட்டு நான் ரம்பையை போட்டு அதோட கருவேப்பிலை, இது ஆப்ஷனல் இல்லாட்டு தேவையில்லை. அதோட வெங்காயம் 2 மாதிரி வெட்டி போட்டிக்கிறேன். ஏன்னா நான் செய்கிற அளவு கொஞ்சம் கூடன்றதுக்காக. கிட்ட ஹாஃப் வெங்காயம் இருந்தால் அதை கூட போடலும், எந்த அளவுக்கு அந்த அளவு போடலும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு அதை வெங்காயத்தையும் அதை ஒயிலில் கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் வதக்கி கொள்கிறேன். கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லை. அது கொஞ்சம் வதங்கி வரப்போக்களே அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிக்கிறேன். நான் மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். அதையும் நல்லா அந்த ஆயிலோடெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதோட நான் கருவேப்பட்டை துண்டு போட்டுட்டேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் இந்த ஏலக்காயும் போடலும் நல்லா இருக்கும். கருவேப்பட்டையும் ஆப்ஷனல் தான், அப்படி இல்லாட்டி போட தேவையில்ல, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அதை ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று வெட்டி போட்டிக்கிறேன். அதையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஆயிலோட. இப்போ பார்த்தா விளங்கும் தக்காளி ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகி வெங்காயமும் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்த மாதிரி இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வேறையாவே ஏர் ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்திக்கிறேன். நான் இன்னும் நான் 3 கத்திரிக்காய் எடுத்தேன். ஏன்னா நல்லாவே செய்கிற அளவு கூடன்றதுக்காக. உங்கள்கிட்ட 1 கத்திரிக்காய் இருந்தால் அதையும் செய்யலும். அதோட 3 கத்திரிக்காய் எடுத்தால் 4 கிழங்கு எடுத்துக்கிறேன் நான். இதுவும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவு கூட்ட குறைச்சலும். ரெண்டுமே நான் ஏர் ஃப்ரை பண்ணி தான் எடுத்தேன். உங்களுக்கு வேண்டாம் பொரிச்சும் எடுக்கலும், அப்படி இல்லாட்டி இது மாதிரி வெட்டி அவனில் போட்டும் எடுக்கலும். ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் போடலை, சும்மா தான் வெட்டி போட்டேன். உப்பு மஞ்சள் நான் ஒன்றுமே போடலை, சும்மா வெட்டி ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இதோட உங்கள்கிட்ட வாழைக்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கொள்ளும், அதுவும் நல்லா தான் நிற்கும். பொதுவாக களியாக்க போடுறேன், எனக்கிட்ட வாழைக்காய் இக்கல்ல. வாழைக்காய் நாய்க்கிற இடத்துல கொஞ்சம் கிடைச்சிட கஷ்டம், அதனால் நான் வாழைக்காய் சேர்க்கல. பொதுவாக களியாக்கு சில டைமுக்கு ஈரலும் போடுறேன். உங்கள்கிட்ட ஈரல் இருக்கிறேன் நான் போட பார்க்குறேன் அப்படின்னா ஈரலை சின்னதாக வெட்டி அதை வெங்காயம் தக்காளிக்கு எல்லாம் போட்டு வதங்கிடுறேன். அதை டைமே நீங்கள் ஈரலையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். நான் அதெல்லாம் சேர்க்கல. ஸோ இதெல்லாம் தூள் ஜாதி என்னென்ன போடுறேன்னா கொச்சிக்கத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிக்கிறேன். அதோட சரக்குத்தூள் நான் 2 டீஸ்பூன் போட்டிக்கிறேன். சீரகத்தூள் 3 டீஸ்பூன் போட்டிக்கிறேன். நான் சீரகத்தூள் போட்டால் கொஞ்சம் அந்த டேஸ்ட் ஒன்று வரும், நல்லா இருக்கும். அதோட மிளகுத்தூள் 2 டீஸ்பூன். உரப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொச்சிக்கத்தூளையும் மிளகுத்தூளையும் கூட்ட குறைச்சேலும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதோட கொத்தமல்லி தூளும் நான் போட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடலும், அப்படி இல்லாட்டி போட தேவையில்லை. அதோட உப்பு தேவையான அளவு உப்பு போட்டேன். என்ன அளவு போட்டேன்றதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன், உங்களுக்கு வேண்டாம் பார்த்துக்கொள்ளும். சிக்கன் ஸ்டாக் பவுடர் ஆப்ஷனல், விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்லை. ஆனால் நான் அதுவும் 2 டீஸ்பூன் போட்டு அதெல்லாம் அந்த கத்திரிக்காய் அதோட கிழங்கு எல்லாத்தோடையும் ஆயிலில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு அதுக்கு பால் ஊற்றணும். கட்டிப்பால் 2 கப் ஊற்றணும். தேங்காய் பால் தான் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சா சரி, அது வற்றி வரும். நல்ல கிழங்கு எல்லாம் ஆல்ரெடி வெந்தது தான், நாங்கள் ஏர் ஃப்ரை பண்ணி தான் எடுத்தேன். ஆனால் இன்னும் நல்லா நல்லா இருக்கும், திக்காய்க்கும். பாலெல்லாம் வற்றி பேனை அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முதல் ஹாஃப் லெமன் ஜூஸ் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சேர்த்தா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். சேர்த்துட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டா சரி. திப்பிங்க வளமையாக களியக்கறிக்கு சொன்ன மாதிரி தான் ஈரல் சேர்க்குறேன், கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் சேர்க்குறேன். ஆனால் நான் இந்த இடத்துல ஈரலும் சேர்க்கல, வாழைக்காயும் சேர்க்கல. அது ரெண்டும் சேர்க்கலன்னு சொல்லி டேஸ்ட் எந்த டிஃப்ரெண்ட்டும் ஆகல, எக்ஸாக்டாக களியா டேஸ்ட்டே தான் வர.
அடுத்து நான் செய்ய பார்க்குற புளிக்கறி தான் நான் செய்ய பார்க்குறேன். அதுக்கு நான் 1/4 கப் மாதிரி ஆயில் ஊற்றிக்கிறேன். பேனுக்கு ஆயிலை ஊற்றி புளிக்கறிக்கு நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். 3 வெங்காயத்தை நான் நல்லா வெட்டி போட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வெங்காயம் இருந்தால் அதையும் போடலும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் கூடு போட்டால் இன்னும் டேஸ்ட் கூட நல்லா இருக்கும், பொலிப்பாய்க்கும் கறிக்கு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டிக்கிறேன். நான் அதோட ரம்பையும் ஒரு துண்டு போட்டிக்கிறேன். விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்லை. போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் ஆயிலோட வெங்காயத்தோடையும். அதே பிறகு தக்காளி ஒன்றும் நான் வெட்டி போட்டிக்கிறேன். தக்காளிக்கு கட்டாயம் போடணும், அப்போ தான் ஒரு புளி டேஸ்ட் ஒன்று வரும். ஆல்ரெடி புளிக்கறியில் கொஞ்சம் புளி டேஸ்ட்டாக தான் நிற்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டால் சரி, தக்காளி கொஞ்சம் வதங்கும் வரங்காட்டியும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. அதுக்கு நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மாசி சேர்த்திக்கிறேன். மாசி சேர்த்தா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதோட கட்டர்த்தூளும் மஞ்சத்தூளும் உப்பும் தான் சேர்க்குறேன், வேறொன்றும் சேர்க்கறதுக்கு பவுடர் ஜாதி உண்டும். அதோட உப்பு மாங்காய் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட உப்பு மாங்காய் அப்படி இல்லைன்னா என்னமானும் ஒரு புளிஜாதி ஒன்றை சேர்க்கலும், பிலிங்காய் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி வந்து உப்பு தேசிக்காய் அதுவும் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி புளியங்காய் சேர்க்கும். மேலும் உப்பு மாங்காய் இல்லைன்ற கட்டத்தில் சேர்க்கலும். அப்போ தான் அதை புளி டேஸ்ட் ஒன்று வர சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகிறது மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறையாக வெட்டி வச்சுக்கிற கறிக்கொச்சிக்கையை சேர்த்தா சரி. கறிக்கொச்சிக்கையை சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சா சரியாக வேகும். அப்பாவோட பாட்டில் தண்ணி ஒன்றும் ஊற்ற தேவையில்லை, அது ஆயிலே அது வேகும். மீன்வைல் நான் நெக்ஸ்ட் கறி வந்து சேர்ப்பாக்கிற க்ரீன் பீஸ் கறி. அதுக்கு வந்து கெஷ்யூ நட்ஸ் வந்து ஆப்ஷனல், விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை, இல்லாட்டியும் சேர்க்க தேவையில்லை. எனக்கிட்ட கொஞ்சம் போல் இந்த அப்போ நான் அதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அது ஊறும்பரங்காட்டி மீக்கட்டும். அது கொஞ்சம் பெரிய பேன் இந்த எடுத்திருந்தால் நல்ல. ஆனால் நான் வந்து எனக்கு எல்லா கறியும் நான் ஒரே அடி செய்ய பார்க்குறதுக்காக எனக்கு இந்த பேனில் எடுத்தேன் நான். ஸோ இடக்கடைக்குள்ளே கொஞ்சம் பிரட்டி விட்டேன். பிடிச்சாது ஒரு வேளை பிடிச்சாமல் இக்கணுமன்றதுக்காக இடக்கடைக்குள்ளே கொஞ்சம் பிரட்டி விட்டால் சரி. எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாடத்தில் கொஞ்சம் புளி போதா மாதிரி இருந்தேன். அதனால் நான் வந்து இன்னொரு உப்பு மாங்காய் துண்ணு சேர்த்துக்கொண்டேன். நீங்களும் கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் புளி போதா மாதிரி அப்படின்னு உங்களுக்கு விளங்கும் தானே, அது டைமுக்கு உப்பு மாங்காய் ஒன்று சேர்த்துட்டா சரி. அப்படி இல்லாட்டி பிலிங்காய் சேர்த்தாலும் நல்லா இருக்கும், உப்பு தேசிக்காய் சேர்த்தா நல்லா இருக்கும். எனக்கிட்ட உப்பு தேசிக்காய் ஈக்கல்ல, அதனால் நான் இதை சேர்த்துக்கொண்டேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சா சரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏன்ட பொதுவாக இந்த அடுப்பில் எப்படின்னா ஆஃப் பண்ணி நானும் அதோட சூடு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே தான் நிற்கும். அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சேன். அப்படி இல்லாட்டி வந்து உங்களோட இல்லை ஆஃப் பண்ணிட்டு உடனே சூடு குறையிற அப்படி கேஸ் அடுப்பு மாதிரி அப்படி இருந்தாண்டா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வைங்கோ, அப்போ அது இன்னும் நல்லா வதங்கி வரும். ஏன் இன்னும் நான் சூடு வச்சு ஒன் பண்ணி வச்சுருந்தேன்னா என்னை தீரத்துக்கு சான்ஸ் இருக்கிறேன். அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சேன். அது இன்னமும் வேகும் அந்த சூட்டிலேயே. ஸோ அவ்வளோதான், புளிக்கறி ரெடி ஆகியாச்சு. என்ட மிச்சம் ஈஸியான ரெசிபி நல்லா இருக்கும். அதோடு நான் குயிக்காக க்ரீன் பீஸ் கறியை தான் செய்ய ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். அதுக்கு நான் 1/4 கப் மாதிரி ஆயில் எடுத்துக்கிறேன் க்ரீன் பீஸ் கறிக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிக்கிறேன். போட்டு நான் குயிக்காக மூடி வச்சேன். எண்டாவது தெரிச்ச தொடங்குறேன். ஆயில் நல்லாவே சூடாகி ஏண்டா அங்கே தாத்தோட பேசிக்கொண்டிருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் ஆயில் நல்லாவே சூடாகி நான் நோட் பண்ணலை. ஸோ இப்போ நான் குயிக்காக அதை மூடி வச்சேன், இல்லாட்டி இன்னும் தெரிச்சோம் அது நல்லாவே. அதோட வெங்காயம் ஒன்றையும் நான் வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து அது ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு காஞ்ச கொச்சிக்காய் 2 பிச்சு போடுறேன் நான். அதோட கருவேப்பிலை ரம்பை அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இன்னும் 3 கறியிலையுமே வந்து கருவேப்பட்டை ரம்பை கருவேப்பிலை ஏலக்காய் அப்படியே விருப்பம்டா சேர்க்கலும், இல்லாட்டி உடையலும். இதுக்கெல்லாம் வந்து ஏலக்காய் எல்லாம் சேர்க்க போகல. சேர்த்துட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி ஆயிலோட. அதுக்கப்புறம் அதுக்கு கடுகு 1.5 டீஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்றேன். அதோட வெள்ளைப்பூடு 3 பல்லு மாதிரி சேர்த்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிற அரைஞ்சி அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு அதோட வேறைய ஊற வச்சுக்கிற கெஷ்யூ நட்ஸை தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி.
கெஷ்யூ நட்ஸ்னால் வெந்து வந்தாச்சு. இப்போ அதுக்கு என்ன செய்கிறேன்டா, ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் சேர்க்குறேன். அது நான் வந்து 3 கப் மொத்தமாக நான் சேர்த்தேன். இதில் ஃப்ரோசன் சேர்க்குறேன் அப்படின்னா இது ஆல்ரெடி வேக வச்சு ஃப்ரீஸ் பண்ணினது. அப்போ வேகணும்னு அவசியம் இல்லை, அது வெந்து தான் நிற்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஆயிக்கிற அப்படின்னா தண்ணியில் முந்தினண்டைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவிச்செடுத்து சேர்த்துக்கொள்ளணும். நான் என்னென்ன தூள் சேர்த்தேன்டா, உப்புத்தூள், சிக்கன் ஸ்டாக் பவுடர், மிளகுத்தூள், மற்றது சீரகத்தூள், கொரியண்டர் பவுடர், அவ்வளோதான் நான் சேர்த்தேன். சிக்கன் ஸ்டாக் பவுடர் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டா ஓகே. மிளகுத்தூள் தான் நீங்கள் போடுறது, கொச்சிக்கத்தூள் போட்டுடல, மிளகுத்தூள் தான் போடுறேன். அப்போ உங்களுக்கு எந்தளவு உரப்பு வேணுமோ அந்தளவு நீங்கள் மிளகுத்தூள் போடணும். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி எடுத்தால் சரி. நான் வந்து இன்னும் 1/2 கப் மாதிரி தான் நான் பால் ஊற்றினேன். கோகோனட் மில்க் தான் ஊற்றினேன். அதுக்கு நல்லாவே வெந்து வாரத்துக்கு எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு அது ஊற்றினேன். இது கலரிங், இது ஆப்ஷனல். இதை கலரிங் நான் வந்து க்ரீன் கலர் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து அதை பவுடருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கலும். சில பவுடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் போட்டாலும் நல்ல கலர் வரும், சிலகள் எவ்வளோ போட்டாலும் கலர் வராது. அப்போ அதை கலர்டு ஏற்ற மாதிரி போட்டால் சரி. நான் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மாதிரி தான் நான் போட்டேன் அது கலர் வாரத்துக்கு. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சா சரி, வேகும். வெந்து கொண்டு கொள்பாக்குள்ளே அரைவாசில் தான் எனக்கு நினைவு வந்ததே, கிழங்கும் கேரட்டும் போடுற விஷயம் எனக்கு கம்ப்ளீட்டாக மறந்தே வைத்து. இப்போ குயிக்காக அதைத்தான் நான் வெட்டி போட்டிக்கிறேன். நான் இதில் ஒரு கிழங்கும் ஒரு கேரட்டையும் நீட்டமாக இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி சேர்த்து கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் எப்போ போடணும் அப்படின்டா, நீங்கள் வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் போட்ட அப்புறம் கெஷ்யூ நட்ஸ் போட்ட அந்த டைமுக்கு நீங்கள் வந்து கிழங்கும் கேரட்டும் போடணும். அதுதான் சரியான டைம் வெந்து வாரத்துக்கு. எனக்கு மறந்தது போடுறதுக்கு, கம்ப்ளீட்டாகவே மறந்தேன் போடுறதுக்கு. ஆனால் நான் அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் ஊற்ற போகல, எப்படியுமே அந்த சூட்டில் வேகும். அதுக்கு தான் நீட்டமாக வெட்டி போடுறேன், நல்லா குயிக்காக வேகிறதுக்கு. அதான் மெல்லிசாவும் வெட்டி போடுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சா சரி, அது வேகும். வேறையா தண்ணியோ பாலோ ஊற்ற போக தேவையில்ல வேகிறதுக்கு. அவ்வளோதான், க்ரீன் பீஸ் கறி ரெடி. ஹோப்ஃபுல்லி இந்த கரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ் ஆகிக்கும்னு நினச்சிறேன். ட்ரை பண்ணால் கட்டாயம் சொல்லுங்க, மிச்சம் ஹாப்பியாக ஆகிக்கும் கேட்குறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டும் டேக் கேர், பாய்.